வீட்ல ஒரு வேல்யூபிளான திங்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிரைண்டர் இருக்கு, மிக்ஸி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒர்க் ஆகல. ரொம்ப நாள் வீட்லயும் வச்சிருக்க முடியாது. ரிப்பேரும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அந்த இரும்பு கடையில குடுக்க போறீங்க. இரும்பு கடையில குடுத்ததுமே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது எல்லாமே பார்ட்டா பிரிப்பாங்க. பிரிச்சு இரும்பு தனியா, தகரம் தனியா, பிளாஸ்டிக் தனியா அந்த மாரி பிரிச்சு, அவங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் எடுத்துட்டு, அதுக்கான வேல்யூ மட்டும் தான், அதாவது காசு மட்டும் தான் உங்க கையில குடுப்பாங்க. கரெக்ட்டா? மீதி எல்லாத்தையும் தூக்கி குப்பையில கடாசிருவாங்க. ஏன்னா, அது அவங்களுக்கு தேவையில்ல. அதே மாரி தாங்க நம்ம பாடியுமே. நீங்க என்னதான் விதவிதமா சாப்பிட்டாலும், டேஸ்டியா, யம்மியா சாப்பிட்டாலும், நாக்குக்கு மட்டும் தான் ருசி தெரியும். நாக்க விட்டு தொண்டைக்குள்ள போயிட்டு உடம்புக்குள்ளலாம் போனதுக்கப்புறம், உடம்பு வந்து இவங்கள மாதிரியே தான். புரோட்டீன் குடுத்துருக்கீங்களா? ஃபைபர் குடுத்துருக்கீங்களா? உடம்புக்கு தேவையான விட்டமின், மினரல்ஸ் கிடைச்சதான்னு தான் பாக்குமே ஒழிஞ்சு, இது இவ்ளோ டேஸ்டியான ஃபுட், இவ்ளோ காஸ்ட்லியான ஃபுட் இவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து பாடி வந்து வச்சுக்காது. அது எல்லாத்தையும் டஸ்ட்பின்ல தான் போடும். அதுக்காக டேஸ்ட் இல்லாம சாப்பிடணும்னு நான் சொல்லல. 100% ஃபுட்ல 10% டேஸ்ட்ட ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரிமைனிங் 90% வந்துட்டு உங்க உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்குதாங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இப்படி ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்கலாம். ஸோ ஹெல்த்தி வேல வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல்ல இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வெரி ஆல்